டுடே கேஎல் கெஸ்ஸிங்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்தது வந்து ஆன்சர் நமக்கு 5 வந்துச்சு. ஆனால் பவர் சைபர் தான் வைப்பான்னு சொல்லி நம்ம சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் பவர் வச்சுட்டான். நம்ம பவர் எடுத்து 0 தான் வரும்னு நம்ம கொடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 5 வச்சுட்டான். ஓகேங்களா? நேற்று ஒரு நாள், ஆனால் 4 நாள் தொடர்ந்து நமக்கு வர ஆன்சரில் பவரில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி மட்டும் தான் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மெத்தட்லேயும் அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் எடுத்து காட்டுறேன். ஒரு ஏபி ஏசி பிசி இந்த இதில் சிங்கிள் நம்பர் எப்படின்னு நான் என்னோடய கணிப்புக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ட்ரிக் எப்படின்னு. அவங்க வீடியோ பார்ப்போம். இப்போ 5ஆம் தேதிக்கு பார்ப்போம். அதே மாதிரி இந்த 4 நாள் ரிசல்ட் வந்து நமக்கு வர ஆன்சரை வந்து அப்படியே பவர் தான் வச்சான். ஓகேங்களா? நமக்கு வர என்ன ஆன்சர் வருதோ அதில் வந்து பவர் தான் வச்சுருந்தான். இப்போ நேற்று மட்டும் மாறிடுச்சு. 4ஆம் தேதி மட்டும் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 4ஆம் தேதி 5 வச்சுட்டான். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ட்ரிக்கு எப்படின்னு இப்போ அதில் டி போர்டையும் இன்னொரு ட்ரிக் இருக்குது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். டி போர்டையும் அண்டு பி போர்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 8 + 7 பார்த்தீங்கன்னா 8 7 5 5க்கு 1 + 5 பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 6 தான் நமக்கு கிடச்ச ஆன்சரு. அதுலேருந்து பவர் 6க்கு பவர் 1. ஓகேங்களா? நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சது வந்து 1. ஓகேங்களா? நமக்கு பார்த்திங்கன்னா 1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ மறுநாள் ரிசல்ட் எடுத்து வைப்போம். அதே மாதிரி மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா டி போர்டு நம்பரையும் அண்டு பி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். 7 + 4. ஓகேங்களா? இதில் 7 + 4 பார்த்திங்கன்னா 11. 11க்கு 1 + 1 பார்த்திங்கன்னா 2. 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7. நம்ம கிடச்ச ஆன்சர் 7. ஓகேங்களா? அதே மாதிரி 7 சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? முதல் நாளும் பவரில் வச்சா அடுத்த நாளும் பவர் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. இன்னொரு ட்ரிக் இருக்குது. நான் அதில் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்த நாள் டி போர்டு நம்பரையும் அண்டு பி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். 0 + 6. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து கிடச்ச ஆன்சரு 6. 6க்கு பவர் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? 1 தான் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 1 ஏபி 2 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ மறுநாள் பாருங்கள். மறுநாள் பார்த்தோம்னா அதே மாதிரி டி போர்டு நம்பரையும் பி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். 4 + 1 பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா? 5க்கு நம்ம வந்து பவர் தான் எடுத்தோம். ஓகேங்களா? நேற்று வந்து 4ஆம் தேதிக்கு பவர் சொல்லியிருந்தோம். இந்த 4 நாளுமே சேமாக பாஸ் ஆகிருக்கனால மறுநாளும் அதே மாதிரி பவரில் தான் வரும்னு நினச்சோம். ஆனால் டேரெக்டாக 5 அடிச்சிட்டான். ஓகேங்களா? 5 அடிச்சிட்டான். 5 பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு 5ஆம் தேதிக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி டி போர்டு நம்பரையும் அண்டு பி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா 6 + 5 பார்த்தோம்னா 6 + 5 11. 11க்கு 1 + 1 பார்த்திங்கன்னா 2. ஓகேங்களா? 2 அதுக்கு பவர் 7. நேற்று நம்ம பவர் கொடுத்துருந்தோம், வரல. டேரெக்டாக அடிச்சிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் டேரெக்டாக சொல்கிறேன். 4 நாள் வந்து பவரில் வச்சு பவர் எந்த நம்பர் ஆன்சர் வருதோ அதுக்கு பவர் தான் அடித்தான். நேற்று மட்டும் டேரெக்டாக அடித்தான். அதே மாதிரி நான் நாளைக்கு வந்து டேரெக்டாக 2 தான் வரும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நாளைக்கு 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக 2 வரும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் பவர் 7 வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுவீங்க. ஓகேங்களா? என்னோடய கெஸ்ஸிங்கு தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் சொல்கிறேன். நான் 2 வரும்னு நினச்சி நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் 7 ப்ளே பண்ணுங்கள். இல்லை 2 வந்தாலும் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும்தான். இப்போ அடுத்த ட்ரிக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஏபி கண்டிப்பாக மேட்ச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சொல்கிறேன் நான் 2 தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதை மேட்ச் பண்ணி காட்டுறேன். இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதையும் பார்த்துருக்கோங்க. இப்போ அடுத்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம 4 நாள் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 4 நாள் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 4 நாள் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு நம்பரையும் அண்டு ஏ போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 7 + 4 இப்போ பார்த்திங்கன்னா 11. 11க்கு 1 + 1 பார்த்திங்கன்னா 2. 2 அதுக்கு பவர் 7. ஓகேங்களா? 2 அதுக்கு பவர் 7. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 அதுக்கு பவர் 7. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 7 அடிச்சிருக்கான். பவரில் வச்சுருக்கான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. பவரில் 7 அடிச்சிருக்கான். அதே மாதிரி மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி 0 டி போர்டு 0. அதே மாதிரி ஏ போர்டு 6. ஓகேங்களா? ஏ போர்டு 6. அப்போ 0 + 6 பார்த்திங்கன்னா 6. அதுக்கு பவர் 1. ஓகேங்களா? நம்ம கிடச்ச ஆன்சரு 6 அதுக்கு பவர் 1. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டும் பி போர்டும் 1 மட்டும் வச்சுருக்கான். பவரில் தான் வச்சுருக்கான். ஓகேங்களா? 6 அதுக்கு பவர் நமக்கு கிடச்ச நம்பரு. அதில் பவர் தான் வச்சுருக்கான். முதல் நாளும் வந்து 7 தான் பவரில் வச்சான். அடுத்த நாளும் பவரில் தான் வச்சுருக்கான். இப்போ மறுநாள் பார்த்தோம்னா அதே மாதிரி டி போர்டு நம்பரையும் அண்டு ஏ போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். 4 + வந்து 1
இப்போ பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0 ஓகேங்களா. நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0 ஓகேங்களா. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா 5 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. டைரெக்டாக நமக்கு வந்த ஆன்சர் அப்படியே வந்திருக்கு, பவரில் இல்லை, வந்த ஆன்சர் அப்படியே 5 வந்திருக்கு ஓகேங்களா. நல்லா மைண்டில் எடுத்தீங்க. புரியலைன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட் இப்போ நாளைக்கு 5ஆம் தேதிக்கு பார்த்தோம்னா டி போர்டு 6, அதே மாதிரி ஏ போர்டும் 6 + 6 பார்த்தோம்னா 12 வரும். 12க்கு 1 + 2 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 2னா 3 அதுக்கு பவர் 8 ஓகேங்களா. இப்போ நான் இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு கிடைச்ச ஆன்சரு 5ஆம் தேதிக்கு 3 அதுக்கு பவர் 8. இப்போ இதில் சிங்கிள் நம்பர் சொன்னால் நான் முன்னாடி வந்து போன மொதல் ட்ரிக்கில் வந்து 2 சொன்னேன் சிங்கிள் நம்பர், உங்கள் கணக்கில் வந்து 7 எடுத்துக்கினேன். இப்போ இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சரு 3 அதுக்கு பவர் 8 ஓகேங்களா. இதில் எப்படி சிங்கிள் நம்பர் சொன்னோம்னா இந்த 2 நாள் ரிசல்ட்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து பவரில் தான் வச்சேன். நமக்கு வர ஆன்சரில் பவரில் மட்டும் தான் வந்துச்சு இந்த 2 நாளும். இப்போ இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 5 வந்துச்சு. அப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக வந்தது 3 ஓகேங்களா. 3 தான் டேரெக்டாக வந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் அதில் 2 சொல்லியிருந்தேன். உங்கள் கணிப்பில் 8 வந்தாலும் எடுத்துங்க, நான் என் கணிப்பில் வந்து 3 தான் வருது ஓகேங்களா. 3 தான் நான் சொல்கிறேன். நமக்கு முதல் ட்ரிக்கில் வந்தது 2 அதுக்கு பவர் 7, அடுத்த ட்ரிக்கில் வந்தது 3 அதுக்கு பவர் 8. நம்ம முதல் ட்ரிக்லையும் 2 தான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி 3 சொல்லியிருக்கேன். உங்கள் கணிப்பில் 7, 8 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் விருப்பம். இதில் எந்த நம்பர் வந்தால் உங்கள் கணிப்பில் வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி இப்போ இதில் 2, 3 நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏசி கட்டுறோம். போர்டு கட்டுறவங்க 2, 3 உங்கள் சாய்ஸ் ஓகேங்களா. 23, 32 ஓகேங்களா. 23, 32 இதுலேயும் வந்து எந்த போர்டில் கட்டுறோன்னா என் கணிப்பு பார்த்திங்கன்னா ஏபி தான் ஓகேங்களா. ஏபி 23, 32 ஓகேங்களா என்னோடய கணிப்பு. இல்லை உங்களுக்கு 2க்கு பதிலாக 7 வந்தாலும் எடுத்து உங்கள் கணிப்பில் வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதேமாதிரி 3க்கு பதிலாக 8 உங்கள் கணிப்பில் வந்தாலும் எடுத்து ப்ளே பண்ணுவீங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இன்னும் நிறையா வீடியோ போட முடியும், பார்த்துங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா.